தமிழகத்தையே உலுக்கிய நெஞ்சை பதற வைக்கும் இந்த கொடூர கோவை சிறுமி படுகொலை சம்பவத்தில் அந்த சிறுமியை தலைமுடியால் இறுக்கி அவரை கொடூரமாக கொலை செய்திருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரேத பரிசோதனை நிறைவடைந்து அந்த கொலைக்கான காரணம் பாலியல் வன்கொடுமையா அல்லது சிறுமி கொலை செய்யப்பட்டாளா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் 3 நாட்களாக கோவையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அது அதிர்ச்சியையும் ஒரு பதற்றத்தையும் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. வீட்டில் இருந்த சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது சாக்லேட் வாங்கி கொடுத்து பக்கத்து வீட்டை சேர்ந்த இருவர் அந்த சிறுமியை இரவில் கடத்தி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சிறுமியின் முகத்தில் பல்வேறு காயங்கள், கொடூரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறுமி கொலை செய்யப்பட்டது எப்படி, கடத்தி கொலை செய்யப்பட்டது எவ்வாறு, என்னென்ன கொடுமைகள் அந்த சிறுமிக்கு நிகழ்ந்தன என்பது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் இடம்பெறும் என முழுமையான தகவல்கள் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நேரடியாக அந்த சூலூர் பகுதியில் உள்ள அந்த கிராமத்திற்கு சென்று நேரடியாக விசாரணை நடத்தி இருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களில் அந்த பிரேத பரிசோதனைக்கு பின்னர் முடிவடைந்த சூழ்நிலையில் அந்த உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருவர் இந்த பிரச்சனையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 வயது சிறுமிக்கு நேர்ந்த இந்த கொடூரம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுமியின் கை கால்கள் உடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கடுமையான எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது அந்த சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அந்த சிறுமியின் இறுதிச் சடங்குகள் இன்னும் சில மணி நேரங்களில் நடைபெற இருக்கின்றன. இன்று 2 நாட்களாக அந்த சிறுமியின் உடலை கூட பார்ப்பதற்கு உறவினர்களை மற்றும் பெற்றோரை அனுமதிக்கவில்லை. இதனால் இந்த பிரச்சனையானது கோவையில் அந்த சூலூர் பகுதியில் இந்த மக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மருத்துவ பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் இந்த உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களாக அந்த குழந்தையை பார்ப்பதற்கே அனுமதிக்கவில்லை என்று காவல்துறையினர் மீதும் உறவினர்கள் பெற்றோர்கள் புகார் எழுப்பினர். அந்த புகாரை ஒட்டி சிறுமி கொடூரமாக உடலில் காயங்கள் அதிகமாக இருப்பதால் அந்த சிறுமியின் உடலை அங்கு பெற்றோரிடம் ஒப்படைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு விசாரணை நடைபெற்று இப்போது நிறைவடைந்திருக்கிறது. அந்த உடல் இப்போது உறவினர்களிடமும் பெற்றோரிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அந்த கண்ணம்பாளையம் குளம் பகுதியில் அந்த சிறுமியின் உடல் சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையம் குளம் பகுதியிலிருந்து அந்த உடல் மீட்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் இருந்து அந்த உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை, உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நேற்று விடிய அந்த சிறுமியின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பிரேத பரிசோதனை, காவல்துறை அதிகாரிகளின் விசாரணை ஒரு பக்கம், பிரேத பரிசோதனை மறுபுறம் மற்றும் கைது செய்யப்பட்ட இருவர் சிறையில் அடைக்கப்பட்டது உள்ளிட்ட அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து அந்த பகுதியையே அதிர்ச்சிக்கும் பதற்றத்திற்கும் உள்ளாக்கி இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் இது போன்ற சம்பவம் இனி ஒரு முறை நிகழக்கூடாது, அதற்கான கடுமையான தண்டனை பாடம் கற்பிக்கும் வகையில் வழங்க வேண்டும் என்ற அந்த கோபம் பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக சிறுமிகள் இது போன்று கொடூரமாக அண்டை வீட்டார் மற்றும் அந்த பகுதியில் உள்ள புதிய நபர்களால், போதை கும்பலால் இது போன்று கொடூரமாக கொலை செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி கொண்டு இருப்பதை தடுப்பதற்கும் மற்றும் இது போன்ற குற்றங்களை செய்பவர்கள் அச்சமடையக்கூடிய அளவுக்கும் மிக கடுமையான தண்டனையை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது. கோவை சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியில் 10 வயது சிறுமி பக்கத்து வீட்டில் உள்ள இளைஞர்களால் கொடூரமாக கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவமும் பிரேத பரிசோதனையில் அந்த சிறுமியை மிக கொடூரமாக உடலில் காயப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த தகவல்களும் இப்போது பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் இப்போது சொந்த ஊருக்கு அவரது இந்த சிறுமியின் உடல் கொண்டு செல்லப்படுகிறது. பெற்றோரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் போராட்டம் மற்றும் தமிழகம் முழுவதும்
எழுந்துள்ள இந்த எதிர்ப்பு கொந்தளிப்பு ஆகியவற்றால் இப்பொழுது அந்த சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட இருவருக்கும் அங்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடையே அந்த கோரிக்கை எழுந்திருக்கிறது.